தேவனிடத்துல அன்பு கூறணும். தேவனிடத்துல ஒரு மனுஷன் அன்பு கூறணும் என்ன செய்யணும்? ஏன்னா அந்த கடைசி காலத்திலே நம்ம இருதயத்துக்குள்ளே நிறைய கவலைகள், பகை, கோபம், எரிச்சல், சில குடும்பத்துல கசப்பு மட்டும்தான் இருக்கும். அவங்க எப்படி முழு இதயத்தோடு தேவன்ட்ட அன்பு கூற முடியும்? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. இப்ப நானே கூட பேசுறேன், நீங்க வேற நாட்டுல இருப்பீங்க, வேற ஊர்ல இருப்பீங்க, வேற கிராமத்துல இருப்பீங்க, வேற இடத்துல இருப்பீங்க. ஒரு குடும்பம் தேவனோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அவங்க இருதயத்துக்குள்ள வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறையவரோட இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? ஏதாவது உலக கவலை, நிறைய பிரச்சனையா இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு பாரத்தோடு இருப்பாங்க. அந்த பாரத்தை யார்கிட்ட போய் சொல்ல தெரியல அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுல போய் உட்காந்து கதை பேசுவாங்க. ஒரு 4 நாள் கதையை கேட்பாங்க, 5ஆவது நாள் சொல்லிடுவாங்க, இவன் இப்படிதானே, இவன் இப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் நல்ல கதை கேட்பாங்க, நம்மளை பத்தி தெரிந்து கொள்றதுக்காக பல காரியங்கள் கதை கேட்பாங்க. ஆனா 5ஆவது நாள் எந்திரிச்சு தள்ளி போயிடுவாங்க. கேட்டா இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுவாங்க. ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அப்ப தேவன்ட்ட ஒரு மனுஷன் அன்பு கூறணும் அப்படின்னாலே என்ன செய்யணும்? அது நிறைய குடும்பத்துல தெரிய மாட்டேங்குது. உங்க வீட்டுல ஒருவேளை கையில பைபிள் இருக்கா, எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல 216வது பக்கம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொண்டால் எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம இதயத்துக்குள்ளே மன்னிக்க முடியாத சுபாவங்கள். சில குடும்பத்துலாம் பிள்ளைகள் அம்மாள்கிட்ட பேச மாட்டேன், பையன் அம்மாட்ட பேச மாட்டேன், கணவன் மனைவிட்ட பேச மாட்டேன், மனைவி கணவர்கிட்ட பேச மாட்டேன். இதெல்லாம் நிறைய வீட்டுல நார்மலா நடந்துட்டு. அப்ப தேவன்ட்ட அன்பு கூறுனா என்ன? இப்ப நானே இருக்கேன், வேற வேற இந்த செய்தி கேட்கறீங்க. தேவன்ட்ட அன்பு கூறுனா என்ன? அப்படி கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தால் புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே. அப்ப தேவனுடைய கற்பனையை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவர்கள் எல்லாரும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள்.